வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் ஒரு மாதத்தில் 7,000 கோடிக்கு மேலே. ஹுவாஸ்வாங் சவுத் கொரியன் ஃபேம் ஷிஃப்டட் ஃப்ரம் தூத்துக்குடி டு குப்பம். அடுத்து ராயல் என்ஃபீல்டு தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு செல்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் 2,200 2,500 கோடி. அடுத்து ஹிண்டல்கோ ஷிஃப்டட் டு குப்பம். பிரிமியர் எனர்ஜிஸ் சோலார் பிவி செல் ப்ராஜெக்ட் ப்ரிஃபர்டு ஃபார் நாயுடுபேட்டா. அதில் வந்து 1,700 கோடி. வாட் இஸ் கோயிங் ராங் வித் இன் தமிழ்நாடு? அப்போ ஆந்திரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசின் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை விஜய் தலைமையிலான அரசின் மீது ஏன் வைக்கவில்லை? இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பதில் சொல்லுவாரானா தெரியாது. ஒன்லி ரீல்ஸ் மட்டும் தான் போடுவார். இல்லை, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறதுக்காக தான் அந்த ரீல்ஸே போட்டாங்க. ஆமாம், ரீல்ஸ் போட்டால் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் எழுப்பி வைப்பார்? நீங்கள் ரீல்ஸ் தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லி ஆந்திர பிரதேசனுடைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. காரணம் என்ன? நீ ரீல்ஸ் போட்டுகிட்டே இருந்தால் உன்கிட்ட ஒருத்தன் வரமாட்டான். உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவெல்லாம் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்துடுவான். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இல்லையோ அப்போல்லாம் வந்து ஆந்திராவில் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். சீஃப் மினிஸ்டருடைய ஆஸ்தான அட்வைசர் வந்து விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்களா. விஷ்ணு ரெட்டி வந்து தன் மாநிலத்துக்கு தானே அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போவார். விஜய் வந்து ஆந்திராவிற்கும் சீஃப் மினிஸ்டர் தான் என்ற நிலையில் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேருந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு கூட இவங்களுடைய ரீல்ஸை பார்த்து போடுறது கிடையாது. இண்டஸ்ட்ரி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ அந்த ஸ்டேட் வந்து செலவழிக்குது, ப்ரொக்ரெசிவ் பாலிசிஸ் இருக்கா, பவர் கொடுக்குறாங்களா, வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்களா. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதை ஒழுங்காக காப்பாற்றினாலே போதும் இந்த கவர்மெண்ட். ப்ரெஸ் ரிப்போர்ட்டரே பார்க்க மாட்டார். எந்த கேள்வி கேட்டாலும் ஆதவர்ஜனா தான் பதில். ஆதவர்ஜனா தான் சூப்பர் சிஎம்மாக செயல்படுறாரு. சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செஸ் விளாண்டாரு, சேரை மாற்றினாரு, தன் கையாலேயே சாப்பிட்றாரு, வெறுங்காலால் நடக்கிறாரு. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா கடவுள் வெறுங்காலால் நடக்கிறது நம்ம வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். தமிழ்நாடு ஊழலை ஒழிச்சுக்கிட்டாரு, வந்த ஒரே மாதத்தில் ஊழலை ஒழிச்சுக்கிட்டாரு. ஆனால் எவனாவது அதை பற்றி குற்றம் சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவார். இதுக்கு முன்னாடி வந்து தமிழக அரசு மூலமாக வந்து போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அந்த நிறுவனங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு வந்து தொழில் தொடங்க போயிருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட வந்து மெகசான் டாக் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாலின் அரசு இருந்த டைமில் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டது. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து ஆந்திராவுக்கு போகிறதா தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு, கூகுளோட டேட்டா சென்டர் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஆந்திரா நோக்கி போகிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதுபடி அந்த ரிப்போர்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் 7,000 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் வருது. இதில் ஹுவாஸ்வாங் சவுத் கொரியன் ஃபேம், அதாவது ஃபுட்வியர் பிளான்ட் ஷிஃப்டட் ஃப்ரம் தூத்துக்குடி டு குப்பம். இதில் வந்து 1,720 கோடி நஷ்டம். மூவ் டு ஆந்திர பிரதேஷ். அடுத்து ராயல் என்ஃபீல்டு ஃபஸ்ட்டு மேஜர் எக்ஸ்பேன்ஷன் அவுட் சைட் தமிழ்நாடு சின்ஸ் 1955. 1955 வந்த என்ஃபீல்டு முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு வெளியே தன் எக்ஸ்பேன்ஷன் பிளானை கொண்டு போகுது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் தொழில் செய்து கொண்டிருந்த என்ஃபீல்டு நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு செல்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் 2,200 2,500 கோடி ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடுச்சு. அடுத்து ஹிண்டல்கோ ஆதித்யா பிர்லா குரூப்பு அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் பிளான்ட் ஃபார் ஆப்பிள் சப்ளை செயின் ஷிஃப்டட் டு குப்பம். ஷிஃப்டட் டு குப்பம் அப்போ என்னது? தமிழ்நாட்டிலேருந்து மொத்தமாக வெளியே போயிடுச்சு. அப்படின்றது 586 கோடி மூவ் டு ஆந்திர பிரதேஷ். பிரிமியர் எனர்ஜிஸ் சோலார் பிவி செல் ப்ராஜெக்ட் ப்ரிஃபர்டு ஃபார் நாயுடுபேட்டா. அப்போ வந்து அதில் வந்து 1,700 கோடி ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடுச்சு. வாட் இஸ் கோயிங் ராங் வித் இன் தமிழ்நாடு? இதுதான் வந்து என்னாச்சு அப்படின்றத கேள்வி. அப்போ இந்த 7,000 கோடி போயிடுச்சுன்றது குற்றச்சாட்டு. ஏற்கனவே இருந்த பிளான்ட் போச்சா அப்படின்னா இல்லை, புது எக்ஸ்பென்ஷனாக கொண்டு போயிட்டாங்க. இங்கே ஏற்கனவே இருந்த பிளான்ட்டு 2-3 பிளான்ட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதனால் 7,000 கோடி நஷ்டம். அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன என்பதை அறிய வேணும். இது உண்மையா? இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை உடனடியாக மறுத்து சொல்வதற்கு இங்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. தொழில்துறை அமைச்சர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி தான் அதை சொல்லணும். அப்படி ஒரு மினிஸ்டர் இங்கே இருக்காரான்னு தெரியல. அவர் ஏதாவது ரீல்ஸ் போட்டுட்ருப்பார். அவர் வந்து உண்மை நிலையை அறிந்து மக்களுக்கு வந்து எது உண்மை, இந்த நியூஸ் வந்திருக்க இது உண்மையா இல்லை இது பொய்யா, இல்லை எக்ஸ்பென்ஷன் ஆகுது, ஏன் போச்சு, என்ன காரணம். அப்போ இங்கே வந்து இப்படி தமிழ்நாட்டை விட்டு நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளி மாநிலங்களுக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு குறிப்பாக செல்கிறது என்று சொன்னால் அது வந்து இட்ஸ் அ லாஸ் ஃபார் ஸ்டேட் எக்கானமி. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து அந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய குரோத்து வந்து பாதிக்கப்படும். அப்போ இது வந்து ஏன் ஓடுறாங்க? அப்போ ஆந்திரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசின் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை விஜய் தலைமையிலான அரசின் மீது ஏன் வைக்கவில்லை?
இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது யார்? முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? அவர் யாருக்குன்னா ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார். இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பதில் சொல்லுவாரான்னா தெரியாது. அவர் வந்து பேசவே மாட்டார். ஒன்லி ரீல்ஸ் மட்டும் தான் போடுவார். ஆக்சுவலாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறதுக்காக தான் அந்த ரீல்ஸே போட்டாங்க. ஆமாம், ரீல்ஸ் போட்டால் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் எழுப்பி வைப்பார்? நீங்கள் ரீல்ஸ் தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லி ஆந்திர பிரதேசனுடைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. காரணம் என்ன? நீ ரீல்ஸ் போட்டுகிட்டே இருந்தால் உன்கிட்ட ஒருத்தன் வரமாட்டான், உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவெல்லாம் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்துடுவான், அதனால் தொடர்ந்து ரீல்ஸ் போடுமான்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஆந்திராவுக்கு எல்லாமே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா சீஃப் மினிஸ்டருடைய ஆஸ்தான அட்வைசர் வந்து விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்களா. அப்போ விஷ்ணு ரெட்டி வந்து தன் மாநிலத்துக்கு தானே அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போவார். அவர்கள் கூட நம்ம விஜய் வந்து ஆந்திராவிற்கும் சீஃப் மினிஸ்டர் தான் என்ற நிலையில் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேருந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு கூட செய்யலாம். நம்மளுக்கு தெரியாது அது என்ன பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ், நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? எனவே வந்து இது உண்மை நிலையை வெள்ளை அறிக்கை எவ்வளோ நாளைக்கு வெள்ளை அறிக்கை பிரிப்பப்படுவான்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதம் 25,000 கோடி வருமானம் வருது. அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வெள்ளை அறிக்கை கொடுத்தாலோ கொடுக்கலையோ 25,000 கோடி வருமானம் வந்துடும் தமிழ்நாடு அரசுக்கு. அதை மறுப்பாங்களா? கஜானா காலின்னு சொல்லுவாங்களா? இப்போ அதே போல் வந்து டிவிகே அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர், அவங்க மேலே வந்து ஒரு விமர்சனமாக வந்து வைக்கப்படுது, ஒரு சர்ச்சையை எழுப்பப்படுறது என்னென்னா, அவங்க ஆல்ரெடி வந்து டிடிபி சந்திரபாபு நாயுடு கட்சியில் வந்து மீடியா விங்கில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி நரலோகேஷ் அவர்கள் பேசினது இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வந்து இவங்க மேலே வந்து கேள்வியெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? அது அரசியல் கேள்வி. ஒரு மினிஸ்டர் எப்படி வந்து ஆந்திரா கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க? இவர்களது செயலற்ற நிலை வந்து ஆந்திராவுக்கு சாதகமாக அமைந்திருக்குது என்று வேணுமானால் சொல்லலாம் ஒழிய ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இவரது செயலற்ற நிலை, இவரது ரீல்ஸ் மோகம், ஒரு மினிஸ்டருக்குரிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டருக்கு தேவையான ஒரு அக்குமெண்ட் இதெல்லாம் இல்லாததுனால இதனுடைய நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இவங்களுடைய ரீல்ஸை பார்த்து போடுறது கிடையாது. இண்டஸ்ட்ரி வந்து எதை பார்த்து போடுவாங்க? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் க்ரோத், ஜிடிபி க்ரோத்து, டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ அந்த ஸ்டேட் வந்து செலவழிக்குது, ப்ரொக்ரெசிவ் பாலிசிஸ் இருக்கா, இல்லை வெல்ஃபேர் பாலிசி தான் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வரும் பொழுது இந்த கிளைமேட்டெல்லாம் பார்ப்பாங்க. லேண்டு ஒழுங்காக கொடுக்குறாங்களா, பவர் கொடுக்குறாங்களா, வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்களா, தேவையான அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்குதா, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் இருக்கா, லஞ்சம் ஊழல் இல்லையா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு இது வரும். போன ஆட்சியில் திரு டிஆர்பி ராஜா இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தார். அதுக்கு முன்னால் தங்கம் தென்னரசு இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இது 73% கன்வர்ஷன் ரேட் இருக்குன்னு சொல்லி இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாக்குனாங்க அவங்க. அதை ஒழுங்காக காப்பாற்றினாலே போதும் இந்த கவர்மெண்ட்டு. அதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல நம்மளுக்கு. இவர்களால் வந்து வருடத்திற்கு 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாட முடியுமா, 5 வருடத்துக்கு 15 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டாட முடியுமா என்பது போக தான் தெரியும். அவர்கள் கொண்டாந்தார்கள். 15 லட்சம் கோடி கொண்டு வந்து 15% ஜிடிபி க்ரோத்தை வந்து என்ஷூர் பண்ணி அதை சஸ்டைனபிளாக ஒரு 5 வருஷத்துக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை இந்த அரசுக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் வந்து கேள்விக்குறி. இது யார்கிட்ட போய் கேட்குறது? முதலமைச்சரை கேட்டால் பதில் சொல்லுவாரா? அவர் பத்திரிக்கையே பார்க்க மாட்டார். அவர் வந்து நியூஸு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரே பார்க்க மாட்டார். யார்கிட்ட போய் கேட்பீங்க? கேட்கணுன்னா நீங்கள் வந்து ஆதவர்ஜனாக தான் கேட்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் ஆதவர்ஜனா தான் பதில். ஆதவர்ஜனா தான் சூப்பர் சிஎம்மாக செயல்படுறாருன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் ஆதவர்ஜனா கையில் இருக்குது. அப்போ ஆதவர்ஜனா இவர் சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செஸ் விளாண்டார், சேரை மாற்றினார், தன் கையாலேயே சாப்பிட்றாரு, காலையிலே நடக்கிறாரு, வெறுங்காலால் நடக்கிறாரு. இதெல்லாம் வந்து இதை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா கடவுள் வெறுங்காலால் நடக்கிறது நம்ம வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். தமிழ்நாடு ஊழலை ஒழிச்சுவிட்டார். வந்த ஒரே மாதத்தில் ஊழலை ஒழிச்சுவிட்டார். ஸோ இனிமேல் ஊழலே கிடையாது. ஓகே. ஆனால் எவனாவது அதை பற்றி குற்றம் சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவார். ஓகே. இதுதான் வந்து ஆட்சி நிர்வாகம். இது தூய சக்தி ஆட்சி இல்லை, இது போதை சக்தி ஆட்சின்றதை
நல்லா தெளிவாக தெரிகிறது. ஓகே சார். அதே போல் வந்து வல்லுநர்கள் வந்து ஒரு ஒப்பீடுகள் சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இல்லையோ அப்போல்லாம் வந்து ஆந்திராவில் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீடு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒப்பீடு வந்து சரியா? ஆமாங்க. திமுக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷனாக என்ஜினாக உருவாக்கணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும். திமுக ஆட்சி போன பின்பு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் அடுத்து வரக்கூடிய ஆட்சிகளுக்கு அந்த 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 திறமையும் இல்லை, அந்த அந்த கேப்பபிலிட்டியும் இல்லை. இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி 5 ஆண்டு காலம், எடப்பாடியினுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம், ரெண்டும் சேர்த்தே வந்து 5,80,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க வந்து எம்ஓயு சைன் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12% தான் வந்து ரியலைஸ் ஆச்சு. 67,000 கோடி தான் ரியலைஸ் ஆச்சு. 5.8 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைன் பண்ணி 67,000 கோடி தான் ரியலைஸ் ஆச்சு. அப்போ மிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்கே போச்சு? பக்கத்து மாநிலங்களுக்கு சென்று இருக்கும். இது உண்மை தானே? அது திமுக அப்படி இல்லை. இது ஆல் பாசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து எஃப்டிஐ இன்வெஸ்ட் பண்ணுறதை கொண்டு வருவதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாந்ததுனால தான் growth வந்து உங்களுக்கு 11.19% growth வந்தது. இப்போ 10.58% வந்திருக்கு growth. டபுள் டிஜிட் growth வந்தது லேசான விஷயம் இல்லை. அதுக்கு உழைக்கணும். அதுக்கு சரியான லீடர்ஷிப் இருக்கணும். அந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமை இருக்கணும். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. உங்களுக்கு அதெல்லாம் எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்களா என்ன? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாந்தாருன்னு ஓட்டு போட்டாங்களா? டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை கொண்டாந்தாருன்னு ஓட்டு போட்டாங்களா? இல்லை இத்தனை திட்டங்களை வந்து கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் உருவாக்கி கொடுத்தாருன்னு ஓட்டு போட்டாங்களா? இல்லை இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தார்னு ஓட்டு போட்டாங்களா? குளத்தூர் மக்களே ஓட்டு போடலையாங்க. குளத்தூரில் எத்தனை திட்டங்களை செய்தவர்களே ஓட்டு போடலையாங்க. அப்போ செய்யணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. மக்களை எப்போயுமே ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும். மக்களை வந்து பொய் சொல்லி அடுத்தவர் மேலே பழியை போட்டுக்கிட்டே இருந்தால் போதும். அதை வந்து ரீல்ஸு மீம்ஸாக போட்டோம்னாலே அதை பார்த்துக்கிட்டே அவர்கள் திருப்தி பட்டுக்குவாங்க. மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி வாக்கு வாங்கினா போதும். மக்களுடைய அறிவை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் அறிவை பயன்படுத்துறது இல்லை. தனக்குன்னு வந்தால் மட்டும்தான் அறிவை பயன்படுத்துவாங்க. நாட்டுக்குன்னு வரும்பொழுது அறிவை பயன்படுத்த மாட்டாங்க என்பது வெளிப்படையான விஷயம். எனவே வந்து இந்த நாடு வந்து அடிமைப்பட்டது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இந்தியா அடிமைப்பட்டிருக்கிறது காரணம்னா எல்லாமே மக்கள் வந்து அடுத்தவர்களுக்கு காட்டி கொடுத்தது நுழைவாகத்தை வந்தது தான் அடிமைத்தனம். ஓகே, ஒரு 300-400 ஆண்டுகள் தான் இந்திய மன்னர்களால் ஆளப்பட்டது இந்த நாடு. அதை தமிழ்நாடு விதிவிலக்கு. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் விதிவிலக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ வந்து காட்டி கொடுப்பதே வந்து தனக்குன்னு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வலிக்கும், மக்களுக்கு வலிக்கும். பொது என்று வரும் பொழுது அது எவனுக்கோ வந்த தலையெழுத்து என்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கும் வரை நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன என்று நினைக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆழ்ந்த கருத்துக்கள் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.